Hello everyone, welcome to Target Achievers. நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் வர குரூப் 4 எக்ஸாமில் பொது தமிழில் கேட்கக்கூடிய 100 கொஷின்ஸ்க்கு 95+ கொஷின்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் தமிழுக்கான டெஸ்ட் சீரியஸ் ப்ளஸ் வீடியோ கிளாஸஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ பொது தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் டு ஜிகே கம்பேர் பண்ணும்போது பொது தமிழில் ஈஸியாக 100க்கு 95 கொஷின்ஸ் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். 95க்கு மேலே நம்ம தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் நமக்கு மோஸ்ட்லி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருந்து தான் வரும். ஒரு சில 1 or 2 கொஷின்ஸ் மட்டும்தான் நமக்கு அதுவும் ரொம்ப ரேர். அப்படி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் ஸ்கூல் புக்ஸை தாண்டி பட் சிலபஸ் ஏரியாக்குள்ளே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணுற மாதிரி ஈஸியாக 95+ கொஷின்ஸ் வர குரூப் 4 எக்ஸாமில் நீங்கள் அடிக்கிற மாதிரி நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் இருக்குது. இந்த டெஸ்ட் சீரியஸில் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் சிறப்பம்சம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் OMR ஷீட்டோட வீட்டுக்கே நாங்கள் அனுப்பிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் எப்படியெல்லாம் நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னா, நமக்கு 6th to 12th நியூ புக் படிக்கணும், ஓல்டு புக்கும் படிக்கணும். எல்லாமே சிலபஸ்குள்ளே இருக்கிறதுனால நம்ம ரெண்டையுமே நம்ம கவர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2 and 2A ப்ரிலிம்ஸ் கொஷினை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிறப்பு தமிழ்லையும் ஒரு 7லேருந்து ஒரு 8 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்போது கண்டிப்பாக நம்ம சிறப்பு தமிழ்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ இது எல்லாத்துலேயும் நீங்கள் ஈஸியாக டேக்கிள் பண்ணுற மாதிரி தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் ப்ளஸ் வீடியோ கிளாஸஸ் இருக்கும். இப்போ ஃபுல் தமிழ் வீடியோ கோர்ஸ், அதாவது நம்ம நியூ புக்ஸ் அண்ட் ஓல்டு புக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிவிடுவோம் அந்த வீடியோ கோர்ஸில். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா கொஷின்ஸுமே நமக்கு ஸ்கூல் புக்ஸில் தான் வரும். அதை தாண்டி ஒரு சில நேரங்களில் 1 or 2 கொஷின்ஸ் இல்லைனா ஒரு 2லேருந்து ஒரு 3 கொஷின்ஸ் கூட நமக்கு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸையும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வீடியோ இந்த கிளாஸ் தமிழ் வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம கிளாஸ் எடுக்கும் போதே இப்போ நம்ம சிலபஸ் ஏரியாவுக்குள்ளே எதெல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாத்தையுமே நடத்திடுவோம். அதாவது ஸ்கூல் புக்ஸை தாண்டியும் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பாரதியார் பற்றி படிக்கிறீங்கன்னா, பாரதியார் பற்றி நம்ம சொல்லும் போது ஸ்கூல் புக்ஸில் ஓல்டு புக்லேயும் நம்ம சொல்லியிருப்போம், நியூ புக்லேயும் சொல்லியிருப்போம். அதை தாண்டி சில முக்கியமான விஷயங்கள் பாரதியார் பற்றின டேட்டா நம்ம படிக்கணும் அப்படின்ற சமயத்தில் அந்த வீடியோ கிளாஸில் அந்த மாதிரி விஷயங்களையும் எதெல்லாம் முக்கியமான விஷயங்களோ அதையுமே நம்ம வீடியோ கிளாஸஸில் நம்ம சொல்லிடுவோம். ஸோ இந்த வீடியோ கிளாஸ் பார்க்கும் போதே கண்டிப்பாக நீங்கள் 75% நீங்கள் அந்த லெசனில் நீங்கள் தரவாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7ஆம் வகுப்போட ஃபஸ்ட்டு டேர்ம் கிளாஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் 75% அந்த வீடியோ கிளாஸ் பார்க்கும் போதே நீங்கள் தரவாயிடுவீங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான கண்டென்ட்ஸு. அதை தாண்டி நமக்கு கொஷின்ஸ் அப்படின்றது கொஷின் ஏரியா அப்படின்றது இருக்கவே இருக்காது. எல்லா கொஷின் ஏரியாக்குள்ள இதுவுமே உங்களுக்கு நாங்கள் கவர் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் OMR ஷீட்டோட உங்களுக்கு நாங்கள் கொஷின்ஸ் அனுப்பிச்சிருவோம் அப்படின்றத சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை டெஸ்ட் இருக்குது அப்படின்னா 115 டெஸ்ட் இருக்குது. இந்த 115 டெஸ்ட்டில் ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் ஸ்பாட் டெஸ்ட் அப்படின்றது இருக்குது. ஆன்லைன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 60 ஆன்லைன் டெஸ்ட்டும், ஸ்பாட் டெஸ்ட் அப்படின்றது என்னென்னா, இந்த கொஷின் பேப்பர்ஸ் OMR ஷீட்டோட வீட்டுக்கு நான் அனுப்பிச்சிருந்தேன் அந்த ஸ்பாட் டெஸ்ட்டு. ஸோ மொத்தம் 50 ஸ்பாட் டெஸ்ட் இருக்குது. ஓகே, இப்போ இந்த டெஸ்ட்டோட டைம் டேபிள் நம்ம பார்க்கலாம், ஸ்கெடியூல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 20லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம 6th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா 3 இயல் இருக்கும். அப்போ ஒவ்வொரு இயலும் ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுவீங்க. இதில் நீங்கள் ஒவ்வொரு இயலாக நீங்கள் படித்து எழுதும் போது ரொம்ப ஈஸியாக தமிழை நம்ம கவர் பண்ணிட்டு போயிடலாம். நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களோட மைண்ட் போகாமல் ஈஸியாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இயல் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக. அதில் உள்ள எல்லா கண்டென்ட்டும் நீங்கள் வீடியோ கிளாஸ் பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிக்கும்போது ரொம்ப தரவாயிடுவீங்க. அதை தாண்டி உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராத அளவுக்கு தான் இந்த கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட்டுமே இருக்கும். ஸோ ஒவ்வொரு இயலையும் நீங்கள் முடிக்கிறீங்க. ஸோ இந்த 3 இயலையும் முடித்த பிறகு இந்த 6th டேர்ம் 1 ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஸ்பாட் டெஸ்ட், இந்த ஸ்பாட் டெஸ்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேர்ம் 1 ரிவிஷன் முடிச்சாச்சு. அடுத்ததாக இயல் 4, 5, 6 இது 6th டேர்ம் 2. இது 3மே உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அடுத்து டேர்ம் 2ஓட டேர்ம் 2 ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஸ்பாட் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 3வது டேர்முக்கு போகிறோம். ஸோ 7வது இயல், 8வது இயல், 9வது இயல் 3மே உங்களுக்கு தனித்தனியாக ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும். இது 3 முடிஞ்ச பிறகு உங்களுக்கு டேர்ம் 3 ஸ்பாட் டெஸ்ட் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஸ்பாட் டெஸ்ட்டு. இப்போ 6th பார்த்தீங்கன்னா 12 டெஸ்ட் நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஸோ இது மொத்தமாக எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணுற மாதிரி 6th ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றது நடக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நியூ புக் நம்ம கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் ஓல்டு புக்கு, அதுக்கப்புறம் சிறப்பு
தமிழையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இது போல தான் 6th to 12th வரைக்கும் நியூ புக் வந்து இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட் ஒவ்வொரு இயலாக நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுவீங்க 6th-லேருந்து 12th வரைக்கும். அதுக்கப்புறம் டேர்ம் வைஸ் டெஸ்ட் எல்லாமே ஸ்பாட் டெஸ்ட்டாக இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட்டும் உங்களுக்கு ஸ்பாட் டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நியூ புக்கு பாருங்கள். 6th, 7th, 8th, 9th, 10th, நெக்ஸ்ட் வந்து 11th, 12th. ஸோ 11th ஒவ்வொரு இயலாக தான் நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. நெக்ஸ்ட்டு 11th ஃபுல் ரிவிஷன், 12th ஃபுல் ரிவிஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஓல்டு புக் பார்க்குறோம். ஸோ ஓல்டு புக்கில் வந்து நம்ம வந்து டேர்ம் வைஸாக வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ கம்பேர் டு நியூ புக் ஓல்டு புக்ஸில் வந்து டேட்டாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம தாராளமாக டேர்ம் வைஸ் படிக்கலாம். டேர்ம் வைஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படின்றது இருக்குது. இதில் வந்து பாருங்கள், ஸோ டேர்ம் வைஸ் டெஸ்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே இதில் வந்து ஸ்பாட் டெஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த ஸ்பாட் டெஸ்ட்லேயே உங்களுக்கு எல்லா கொஷின்ஸ், முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து 100 கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஸ்பாட் டெஸ்ட்டில். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இப்போ நியூ புக் கவர் பண்ணியாச்சு, ஓல்டு புக் கவர் பண்ணியாச்சு. அடுத்து சிறப்பு தமிழ். ஸோ சிறப்பு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 11th வந்து ஒரு 2 சிறப்பு தமிழ் டெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி 12th 2 டெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட். ஸோ இந்த ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே வந்து ஸ்பாட் டெஸ்ட் தான். இந்த டெஸ்ட்டோட கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருவோம். ஸோ ஒவ்வொரு இயலாக படித்து திரும்ப ரிவிஷன், டேர்ம் வைஸ் ரிவிஷன், அதுக்கப்புறம் ஃபுல் ரிவிஷன், அதுக்கப்புறம் நியூ புக், அப்புறம் வந்து சிறப்பு தமிழ் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் தமிழில் ரொம்ப தரவாயிருவீங்க. ஸோ ஸ்கூல் புக்ஸில் தாண்டி சில கொஷின்ஸ், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம கிளாஸஸ்லேயுமே சொல்லியிருப்போம். ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் ப்ளஸ் வீடியோ கிளாஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்கெடியூலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே தாராளமாக 95+ என்ன 100க்கு 100 கூட உங்களால் வந்து அடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த டெஸ்ட் சீரியஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம்னா இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ.